பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். The Lord is my helper, I will not be afraid. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய மனுஷங்க, எவ்வளோ பலங்கொண்டவர்களாக இருந்தாலும் கூட, அவங்க உங்களை எதிர்த்து வந்து உன்னை நான் அழிச்சிருவேன்னு சொன்னாலும் கூட நீங்க பயப்படவே செய்யாதீங்க. நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனாக, அவர் எனக்கு கூடயே இருந்து என்னை வழி நடத்துகிறார், நான் பயப்படவே மாட்டேன். நீ என்ன காரியங்கள் செய்தாலும் என்னை நீ அழிக்க முடியாது, காரணம் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். நீங்க விசுவாசிக்கணும். சில சிச்சுவேஷன்லாம் வருகின்ற பொழுது சில மனுஷங்க உங்களை எதிர்த்து வர்றாங்க, சில காரியங்கள் எல்லாமே அது மாறாக இருக்குது அப்படின்னா உடனே போய் பயந்து போய் ஐயோ என்ன ஆக போகுது, எப்படி நடக்க போகுது, நம்ம எப்படி இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவோம், எப்படி இந்த மக்களை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் கூனி குறுகி ஏதோ ஒரு ஓரமா போய் உட்காந்துடுறீங்க. அப்படி இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஆனா எமோஷனலா அப்படி யோசிச்சு அப்படி போய் அமர்ந்து இருக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார். அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க. எல்லா சூழ்நிலைகளையும் உங்களால ஜெயிக்க முடியும். எல்லா மனுஷங்க பேசுகிற காரியங்களையும் ஓவர் கம் பண்ண முடியும். அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நம்புங்க, பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு எதுவுமே ஆகாது, பயப்படாதீங்க. அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, செவ பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போய் பயந்து போயிருக்கிறாங்க. எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவரே சப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக கூடயே இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக நம்மளோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பயப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். God bless you. Have a blessed day.